கிரேட் ஷீப் பேனிக். என்னடா இது கிரேட் ஷீப் பேனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888 நவம்பர் 3ஆம் நாள் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. பேனிக்னாலே தெரியும், ஒரு பரபரப்பு இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஷீப், எஸ், ஆடுகளுக்குள்ள என்ன பேனிக் அப்படின்னும் போது தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. என்னன்னா சதர்ன் இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகள்லாம் திடீர்னு பரபரப்பாகி எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி அளவில் எவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் மைல்ஸ் ஓடி இருக்கு. அது எக்ஸாக்டாக நம்ம கேல்குலேஷனில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு. இது எதனால நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்றதான் தெரியல. 30 வருஷம் கழிச்சு இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க 1921. இது ஏன் நடந்திருக்கும், கிரேட் ஷீப் பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம், ஏன் ஆடுகள் அந்த பர்டிகுலர் டைமில் 520 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கங்கே செதறி ஓடி கும்பலாக விழுந்து வேற இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிடரி அடிச்சு ஓடி இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது அது ஒரு டார்க் நைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன மின்னல் அடிச்சா கூட ஆடுகள் மாதிரி பயப்படக்கூடிய ஒரு உயிரினம் அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். உண்மையாலுமே என்ன நடந்தது, ஏன் கிட்டத்தட்ட 1,00,000 ஆடுகள் 520 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இது 1888 நவம்பர் 3ஆம் தேதி சதர்ன் இங்கிலாந்து என்ற பகுதியில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.